அப்படி நைட்டு 1 மணிக்கு இந்த பீஃப வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது ஒண்ணுமே இல்ல. இந்த பீஃப் எல்லாம் ஒரு 1/2 கிலோ எடுத்து நம்ம கட் பண்ணி, அத இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு விசில் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான மசாலாவும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல சூப்பரா செய்வாங்க. அத எடுத்து நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பீஃப் ஊறுகாய் தான் ரெடி பண்றோம். அதனால ஒரு 6 விசில விட்டு பீஃப் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊத்தி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீஃப வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். நம்ம சவுதியிலேருந்து வரும்போது நெறைய அப்டேட் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நம்ம அடி எடுத்து வைக்கிறது இந்த ஒரு பீஃப் ஊறுகாய் பிசினஸ் தான். உங்களுக்கு யாருக்காவது பீஃப் ஊறுகாலாம் வேணும்னா நம்மள்ட்ட சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா கொரியர் போட்டு விடலாம். பிரைஸ்லாம் என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இது ஜஸ்ட் நம்ம டெஸ்டிங் பண்றோம். ஏன்னா நம்ம நார்மலா செய்யும் பொழுது, பிசினஸ்க்குன்னு செய்யும் பொழுது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்பெஷல் ரெசிபி மசாலாவே. அதுல தான் நம்ம டேஸ்ட்டே இருக்கு. அத போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி அந்த நல்லெண்ணெயில பூண்டெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வினிகர் போட்டுட்டோம். இந்த வினிகர் எதுக்காகன்னா, ஊறுகாவுடைய லைஃப்ப எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான். வேற எதுக்குமே இல்ல. நல்லா பக்காவா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சோத்துல போட்டு அவங்களே டேஸ்ட் பண்ணாங்க. நானும் கொஞ்சோண்டு கிண்ணில எடுத்துக்கிட்டேன். இது செஞ்சத விட அடுத்த நாள் மதியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இது செட் ஆகும். ஸோ போக போக அடுத்தடுத்த அப்டேட் குடுக்குறேன். உங்களுக்கு பீஃப் ஊறுகாய் புடிக்குமான்னு சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம சிக்கன் ஊறுகாய் இன்னும் நெறைய இருக்கு.